ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாட்சாஸ் ஹோம். இன்றைக்கி பாருங்கள், மார்னிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறீங்க. என்னோடய ஃபோனில் கொஞ்சம் கிளாரிட்டி கம்மியாக இருக்கிறதுனால உங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் டிம்மாக தான் தெரியும். ப்ளீஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா வாங்கிடலாம் ஃபோனு. எல்லாருக்குமே காலைல எழுந்திரிச்சிட்டோன்னே டக்கு 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 டக்குன்னு வேலையெல்லாம் முடிச்சுட்டு லஞ்சும் முடிச்சு வச்சிட்டோம்னா அப்பாடா அப்படின்னு இருக்கும் இல்லையா? எனக்கும் அன்றைக்கி அப்படி தான் இருந்துச்சு. காலையிலே நம்ம லஞ்ச் ரெடி பண்ணிட்டோம் வச்சுங்களேன், டிஃபன் லஞ்ச் எல்லாமே காலையிலே முடிச்சிட்டோம் வச்சுங்களேன், ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ்? அன்றைக்கி ஃபுல்லாக நமக்கு மற்ற ஒர்க்கு பார்க்கலாம் பொறுமையாக. பிள்ளைங்களுக்கு லஞ்சை கட்டி கொடுத்துட்டோம் வச்சுங்களேன், ரொம்ப நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இதே நம்ம லஞ்சு கொடுத்து விடலை அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னு வச்சுங்களேன், நம்ம வெயிட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஆஹா, என்ன லஞ்ச் ரெடி பண்ணுறது, டைம் ஆகிட்டே, பிள்ளைக்கு 1 மணிக்கெலாம் நம்ம கொடுக்கணுமே அப்படிங்கிற டென்ஷன் தான் இருக்குமே தவிர ஒரு ரிலாக்ஸாக இருக்க முடியாது. அதனால் நம்ம இதே காலையில் கொடுத்து விட்டுட்டோம்னா அப்பா கொடுத்தாச்சு, அவனோட டென்ஷன் நமக்கு இல்லை. நம்ம இனி எப்போ வேணாலும் என்ன வேணாலும் செஞ்சு இல்லை பொறுமையாக கூட சமைச்சு சாப்பிட்டுக்கலாம் நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு இன்றைக்கி ரெடி பண்ணிகிட்ருக்குது என்ன தெரியுமா? டீயை போட்டு இறக்கிட்டேன். காலையிலேயே ரசத்துக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். மிக்சியில் தான் நான் அரைப்பேன். ஜீரகம், மிளகு, பூண்டு. ஜீரகம், மிளகு ஒரு பல்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பூண்டு ஒரு பல்ஸ் கொடுத்தா ரசத்துக்கு ரெடி ஆகிடும். அன்றைக்கி காலையில் அவனுக்கு டிஃபன் தோசை தான் கொடுத்தேன். தோசையை ஊற்றி கொடுத்துட்டு லஞ்சுக்கு ரசமும் பீன்ஸ் கேரட் பொரியலும் சாதம் வடித்து கிளறி கொடுத்து விட்டுற வேண்டியதான், சாப்பிட்டுட்டு வந்துடுவான். இப்போ நான் ரசத்தை தாளிச்சிட்ருக்கேன். இந்த மாதிரி நமக்கு காலை வேலைகளை காலையிலேயே செஞ்சுட்டு வச்சுங்களேன், ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் அப்படி தானா? உங்களுக்கும் அப்படியே தான் ரிலாக்ஸாக இருக்குமா அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் வீட்டில் என்ன லஞ்சுங்கிறத ப்ளீஸ் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் என்னோடய வீடியோஸ் பார்க்குறீங்க, ஆனால் எனக்கு கமெண்ட்ஸ் வரதில்லை. ப்ளீஸ் நீங்கள் கமெண்ட் பண்ணால் தான் நான் அடுத்தடுத்த வீடியோஸ் எப்படி கொடுக்கணும்னு நினப்பேன். நிறைய வீடியோஸில் நான் சொல்லியிருக்கேன், இது யாருமே பார்க்குறதில்ல கேட்குறதில்ல போல இருக்குது. இப்போ அடுத்தடுப்பில் என்ன நினைச்சிட்ருக்குன்னா, சைட் பையில் பீன்ஸ் கேரட் கட் பண்ணிக்கிட்டே வீடியோ எடுத்தேன். ரொம்ப லென்த்தியாக போகுதுன்னு வீடியோ ஷார்ட் ஆக்கிட்டேன். இப்போ பீன்ஸ் கேரட்டை அடுத்தடுப்பில் ரெடி ஆகிட்டுருக்கு. சாதம் முன்னாடியே வடிச்சிட்டேன். அவனுக்கு மட்டும்தான் ஃபஸ்ட்டு வடித்தேன், நமக்கு சூடாக வடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எப்படியும் 2 சமையல் தான் ஆகுது பெரிய பையன் இருக்கிறதுனால. இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல்